ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் மலையாள திரையுலகத்திலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ரிப்போர்ட் இந்திய அளவில் இப்போ பேசு பொருளாக இருக்குது. காரணம், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் தொந்தரவுகளை இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. குறிப்பாக பல முன்னணி நடிகர்கள், இயக்குநர்களுடைய பெயர்கள் இதில் அடிபட ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த கமிட்டி வந்து 2014ஆம் ஆண்டே கேஸ் போட்டு இது பண்ணிட்டாங்க. 2019ஆம் ஆண்டு அந்த அறிக்கையும் கமிட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ தான் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளியேற ஆரம்பிச்சிருக்கு. பல நடிகைகள் தங்களுக்கு நடந்த விஷயங்களை வந்து ரொம்பவும் ஓப்பனாகவே இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக நடிகை ரேவதி சம்பத், நடிகர் சித்திக் மீது வந்து தனக்கு நடந்த விஷயங்களை ரொம்பவும் ஓப்பனாகவே அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவர் பதவியிலேருந்தும் விலகினார். அந்த அம்மா சங்கத்திலிருந்து அவரும் பதவியில் விலகினார். அதே மாதிரி மலையாளத்தில் கூடிய ஒரு புகழ்பெற்ற இயக்குனர் ரஞ்சித் அவர்கள், அவங்க மீது ஸ்ரீலேகா அவர்கள் பாலியல் புகார் சொல்லியிருந்தாங்க. அவரும் பதவி விலகினார். இதை தொடர்ந்து பலரும் இந்த மாதிரி பேர் வந்து அடிபட ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி நடிகை மினு முனீர் அவங்க ஒரு பேட்டியில் சொல்லும்போது, நடிகர்கள் ஜெயசூர்யா, முகேஷ், எடவேளா ராஜு, மணியன் பிள்ளை இவங்க மீதும் அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. 4 பேரும் ஏட்ட அத்துமீறி நடந்துக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவங்க முன் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர் இருக்கக்கூடிய முகேஷ் அவர்கள் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் எம்எல்ஏவும் இருக்கார். அவர் பதவி விலகணும் அப்படின்ட்டு அவர் வீட்டு முன்னாடி ஆர்ப்பாட்டங்கள்லாம் கூட நடந்தது. இதை தொடர்ந்து நேற்று கொச்சியில் வந்து இந்த அம்மா செயற்கை கூட்டம், அதாவது அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய மலையாள நடிகர்கள் சங்க கூட்டம் வந்து நடந்தது. அதில் மோகன்லால் உட்பட 17 பேர் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே அறிவிச்சாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கும் பல நடிகைகள் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக இதுக்கு எதிராக, அதாவது இந்த விஷயத்துக்கு எதிராக பிருத்திவிராஜ் வந்து ரொம்ப ஓப்பனாகவே பேசியிருந்தார். காரணம், இது சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும், இதை நம்ம சும்மா ஈஸியாக விட்டுறக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி டியூனோ தாமஸ், பார்வதி இவங்களாம் பேசும்போது வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் வந்து மலையாள இண்டஸ்ட்ரி மட்டும்தான் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் 19 எல்லாத்தையுமே நீங்கள் இது பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கருத்துக்களையும் முன் வச்சுருந்தாங்க. இந்த நிலையில் நடிகை ஊர்வசி இன்னைக்கு ஒரு பேட்டியில் வந்து அவங்க சொன்ன விஷயம் காட்டுத்தீயாக பரவிட்டு இருக்கு. அதாவது மலையாள இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எல்லா டிபார்ட்மெண்ட்டும், அதாவது எல்லா துறைகளிலும் நடக்குது. ஏன் தமிழ் சினிமாவிலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. கேரளா இருக்கக்கூடிய நடிகைகள் வந்து ரொம்பவும் போல்டானவங்க. அவங்க தங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இது மாதிரி எடுத்து யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன் வச்சு அவங்க வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தமிழில் இந்த மாதிரி தைரியமான நடிகைகள் யாருமே கிடையாது. அவங்க யாரும் இன்னும் வந்து பேச மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்பவும் அழுத்தமாகவே பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நடிகை ரேவதி சம்பத் சொல்லும்போது சித்திக் மீது எப்படி குற்றச்சாட்டு வச்சாங்களோ அதே மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய நடிகர் ரியாஸ்கான் மீதும் அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில் இன்னைக்கு நடிகை குஷ்பு அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் ஒரு மிகப்பெரிய அறிக்கையை போட்டிருந்தாங்க. அதில் முக்கியமாக சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது இந்த மீ டூ அப்படின்ற விஷயம் வந்து ரொம்பவும் வருத்தம் அளிக்குது. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லா துறைகளிலுமே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தைரியமாக வெளியே வந்து பேசணும். தான் அப்படி பேசுறதுனால தன்னை குத்தங்காட்டிடுவாங்களோ, தான் மேலே ப்ளேம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒதுங்கி இருக்காதீங்க. தைரியமாக வெளியே வந்து பேசுங்க. உங்களுக்கான ஆதரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். என்னுடைய 2 மகள்கிட்டையும் நான் உட்காந்து ரொம்ப நீண்ட நேரமாக இதை பற்றி நான் பேசினேன். இதை பற்றி நாங்கள் புரிய வைக்கவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நடக்குது. ஒரு பெண் நோன்னு சொல்லிட்டா அது நோ தான், கண்டிப்பாக முடியாது தான். கண்டிப்பாக அதில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்கணும். நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாம் போராடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குஷ்பு அவர்கள் முன் வச்சிருக்காங்க. நடிகை விசித்ரா அவர்கள் பிக் பாஸ் சமயத்திலேருந்து இந்த கேஸ்டிங் கவுச் அப்படின்ற விஷயத்தை வந்து தொடர்ந்து மென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ஒரு இஷ்யூ சம்மந்தமாக அவங்க ரீசெண்டாக கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து ஆக்சுவலாக எல்லாருமே இந்த நடிகைகளுக்கு மட்டும்தான் இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. நடிகைகளுக்கு மட்டும் கிடையாது, அதுக்கு கீழே இருக்கிற சீரியல் நடிகைகள் ஆகட்டும், அதுக்கு பிறகு மேக்கப் போடுற டச்சப் கேர்ள் ஆகட்டும், ஒரு கேமரா உமன் இருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி யூனிட்டில் எங்கெல்லாம் பெண்கள் இருக்காங்களோ சினிமாவில் எல்லா இடத்துலையும், குறிப்பாக குரூப் டான்சர்ஸ் ஆகக்கூடிய பெண்கள் அப்படின்ட்டு எல்லாருக்குமே எந்த ஒரு விஷயம் நடக்குது. நடிகைகள் வந்து சில நேரத்தில் வேறு வழி தெரியாமல், ஏன்னா வெளியூர்லேருந்து வந்திருப்பாங்க, சினிமா கனவுகளோடு வந்திருப்பாங்க, வேறு வழிக்கு தெரியாமல் திசை மாதிரி இந்த மாதிரி போகிறாங்க, அவங்களுக்கு ரூட் கிடைக்காம. இன்னும் சில பேர் வந்து பெரிய பெரிய தயாரிப்பாளர்கிட்ட, நடிகர்கள்ட்ட நடிப்பு வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டு போய் ஏமாத்துற ஒரு விஷயங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து நடிகர் சங்கம், அதாவது இப்போ நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய கார்த்தி, விஷால் இவங்களாம் ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இப்போ எங்களுக்கு சேலரி வரல, டப்பிங் வரல அப்படின்றப்ப எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்குற ஒரு சங்கம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்தாலும் காது கொடுத்து கேட்கணும், அட்ரஸ் பண்ணணும். அந்த ஒரு விஷயத்தை அவங்க கண்டிப்பாக பண்ணணும். இது மலையாள திரையுலகம் மட்டும் கிடையாது, தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி பேச ஆரம்பித்தா இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி விசித்ரா அவர்களும் இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. நடிகைகள் ஊர்வசி, குஷ்பு, விசித்ரா இவங்களை தொடர்ந்து இயக்குனர் லட்சுமி ராமகிருஷ்ணனும் இந்த ஒரு விஷயம் சம்பந்தமாக தன்னுடைய கருத்தையும் சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி ஆட்களை எப்படி டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, சினிமா தான் தனக்கு எல்லாம், சினிமாவில் எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்னு வரக்கூடிய பெண்களை தான் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. உச்சத்தில் இருக்க நடிகர்களை அவங்க நடிகைகளை அவங்க கண்டுக்கிறது இல்லை. இந்த மாதிரி புதுசாக வரக்கூடிய பெண்களை தான் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. குறிப்பாக பெண்களை மட்டும் இல்லை, சில ஆண்களும் இதில் இருக்காங்க. பட் ஆண்களுக்கு வந்து இது பிரச்சனை வந்து கடந்து போயிடுது. ஆனால் பெண்களுக்கு மட்டும்தான் இது ஒரு தீராத வழியாக
டாபிக்காக இருக்குது. பலரும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வராங்க. மலையாள சினிமாவில் மட்டும் இல்லை, எல்லா சினிமாலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நான் 40 வயசுக்கு மேலே தான் சினிமாவுக்கே வந்தேன். நான் வரும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் இருந்தது. பட் நான் தைரியமான பெண் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயமுமே எனக்கு நடக்காமல் நான் பார்த்துக்கிட்டேன். என்னுடைய கணவருடைய ஒத்துழைப்பும் இதில் இருந்தது. ஸோ ஆனால் இப்போ வரக்கூடிய பெண்கள் வந்து அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். சினிமா துறையில் மட்டும் இல்லை, கொல்கத்தாவில் நடந்த ஒரு விஷயமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பெண்கள் தங்களை பாதுகாத்துக்கணும், தாராளமாக அவங்க தங்களுடைய கருத்துக்களை வெளியே வந்து சொல்லணும், யாரும் முடிவு மறைக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த அவங்களுமே பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வெளி வந்ததுலேருந்து தொடர்ந்து பல விஷயங்கள் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி திரும்பவும் மீ டூ அப்படின்ற மாதிரி நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு பல நடிகைகள் வெளியே வந்து தானாக முன் வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இப்போ மலையாளத்தில் இருக்கக்கூடிய நடிகை தாராலட்சுமி அப்படின்றவங்க இயக்குனர் சுதீஷ் சங்கர் அப்படின்றவர் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. எனக்கும் இந்த மாதிரி 2019ஆம் ஆண்டு ஒரு பாலியல் தொல்லை நடந்தது. கதை சொல்கிறதா கூட்டிகிட்டு போய் அவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணார். பட் அப்போவே அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். பட் அப்போ இயக்குநர்கள் வந்து என் கூட வந்து சமரசமாக பேசிட்டாங்க. நானும் என்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை கருதி, பாதுகாப்பு கருதி இந்த ஒரு விஷயத்தை வெளியே சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் இப்போ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பலரும் தங்களுடைய பாதுகாப்பு கருதி பல விஷயங்களை வந்து மறைக்கிறாங்க. இன்னும் பெரிய நடிகைகள் நிறைய பேர் முன்னாடி வந்து தங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்லவே அப்படின்னா பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் மூலமாக இன்னும் பல உண்மைகள் வெளிவந்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு பக்கம் வெளிவந்துட்டே இருந்தாலும் இதுக்கு எதிராக பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு இஷ்யூ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.